இல்லை நம்ம ஆசிரியர் இந்த மாதிரி நிறைய சம்பவங்களை சந்திச்சிருப்பாங்க, உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கு. விஜய் புதுசு தானே சார், அவரை இந்த அளவுக்கு எல்லாரும் டார்கெட் பண்ணி அடிக்கிறது சரியா? இல்லை சார், நீங்கள் புதுசுன்னா வந்து எப்படி சார் அது அரசியலுக்கு நீங்கள் புதுசுன்னா உங்களுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்களா சார்? நீங்கள் ஏன் சார் ரேலி நடத்துகிறீங்க? நீங்கள் அரசியலுக்கு புதுசுன்னா ஏன் சார் மாநாடு நடத்துகிறீங்க? ஏன் சார் அரசியல் கட்சியை பதிவு பண்ணுறீங்க? அரசியல் விஷயங்களை கையாளுறீங்க, திமுகவை விமர்சிக்கிறீங்க, பாஜகவை நக்கல் அடிக்கிறீங்க, நையாண்டி பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் சம்பவம் நடந்ததுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள்லாம் எப்படி சார் உங்களுக்கு புதுசா சார்? இதெல்லாம் ரைட்டா? 3 நாள் வீட்டுக்குள்ளே உட்காந்து நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்னு நான் சொல்லிட்டா அதெல்லாம் உங்களுக்கு புதுசா சார்? எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் இருக்க முடியும் சார்? இது அரசியல் சார். உங்கள் கூட கண்டிப்பாக ஒரு 5 செக்யூரிட்டி கார்டு, ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இருந்திருப்பார், ஓய்பிரிவு பாதுகாப்பு எல்லாமே இருக்குது. நீங்கள் எப்படி வந்து தனியாக போயிட்டீங்க? இது புதுசு அப்படின்னா நீங்கள் தானே பாட்டில் எடுத்து போடுறீங்க. ஒரு பொண்ணு காணாமல் போச்சு, அஸ்மிதான்ற பொண்ணு வந்து காணாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. 10 ரூபா பாலாஜி, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா டான்ஸ் ஆடினீங்கள, அப்போ செத்துக்கிட்டு இருக்கான் கீழே. நீங்கள் பாட்டிலை தூக்கி போடுறீங்க. நீங்கள் கிரைமில் இன்வால்வ்டு சார். ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான் சொல்கிறாரு உங்ககிட்ட செத்து போயிட்டுருக்காங்க அப்படின்னு. அப்போ தான் பயந்து உள்ளே வர்றீங்க. செத்து போயிட்டுருக்காங்கன்னு உங்ககிட்ட சொல்லும்போது உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்திருக்கணும்? ஐயோ என்ன அது, நிறுத்துங்க, வேனை பின்னாடி எடுங்க, பின்னாடி எடுங்க வேனை அப்படின்னாலே ஒரு 10 பேர் உயிர் பழிச்சிருப்பான். உங்களை 50 மீட்டருக்கு முன்னாடி டிஎஸ்பி செல்வராஜன்றவர் சொல்கிறார், இல்லை சார் நீங்கள் அங்கே போகாதீங்க, ரொம்ப க்ரௌடாக இருக்குது, ரொம்ப இதுவாக இருக்குது, ஸ்டாம்பீடு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன். இவர் ஏற்கனவே சில இடங்களில் போகும்போது ஸ்டாம்பீடு வரும்னு சொல்லி தான், திருச்சி மாநாட்டிலேயே ஸ்டாம்பீடு வரும்ன்றதுனால தான் இவர் வந்து இரங்கல் தீர்மானமே நிறைவேற்றாமல் போயிருக்காரு. அதுக்கப்புறம் அறிக்கையாக வெளியிட்டாங்க. ரைட்டா? இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? உங்கள் இதில் ஆக்சிடெண்ட்ஸ், எத்தனை ஆக்சிடெண்ட்ஸ் வருது, ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் உட்பட எல்லாருமே சாவறதே நீங்கள் பார்த்துருக்கீங்க சார். இது ஒரு விஷயம் இல்லை சார். நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க? நீங்கள் ஒரு மக்கள், எம்ஜிஆர் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்க, ஒரு விஷயம் சொல்லுங்கள். எம்ஜிஆரோட ரேலியில் இந்த மாதிரின்னு எம்ஜிஆரோட பெரிய தலைவரா நீங்கள்? இல்லை சார், உங்களை பார்க்க தான் சார் வராங்க, அதை நீங்கள் மதிக்கலை. அதுக்கான விஷயம் உங்ககிட்ட இல்லை, பொலிட்டிக்கல் ஸ்கில் இல்லை, பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லை. அது எப்படி ரியாக்ட் பண்ணுன்றது உங்களுக்கு தோணலை, நீங்கள் ரியாக்ட் பண்ண